பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்த கூட்டணியை அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி பாமகவுடைய தலைவர் தாம்தான் அப்படின்னு ராமதாஸ் உறுதியா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அன்புமணி செயல் தலைவரா செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது கூட்டணி தொடர்பான ஒரு கருத்து வேறுபாடும் அன்புமணிக்கு ஆதரவாக முன்பு குரு இருந்தது போல் முகுந்தன் இருக்க வேண்டும் என்ற டாக்டர் ராமதாஸின் எண்ண ஓட்டமும் அன்புமணியின் எண்ண ஓட்டமும் வெவ்வேறாக இருப்பதின் விளைவுதான் இது. மீண்டும் கூறுகிறேன், நீரடித்து நீர் விளைவதில்லை. ஒரு தாய் மக்கள், அவர்கள் பிரிய மாட்டார்கள். பட் அவர்களுக்குள் பலமான கருத்து வேறுபாடு கூட்டணி தொடர்பாக அவங்கள்ட்ட இருக்குது. அதுதான் இப்பொழுது வெளிப்படுது. கூட்டணி தொடர்பாக டாக்டர் ராமதாஸ் அதிமுக கூட்டணியோ விரும்பல. காரணம், 2009ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணி டாக்டர் ராமதாஸால தென்சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், சேலம், மயிலாடுதுறை, திருப்பூர், அந்தியூர், பவானி, வன்னியர் செக்மெண்ட் இதெல்லாம் ஆதரவுல ஒரு 6-7 தொகுதி ஜெயலலிதா வெற்றி பெற்ற போது பாமக 0 இடத்தை தான் பெற்றது. அதற்கு பிறகு 2019 இபிஎஸ், ஓபிஎஸ் இரட்டையர்கள், ஒரு இலையில் எடப்பாடி, ஒரு இலையில் பன்னீர்செல்வம் என இரட்டையர்களுடன் கூட்டணி வைத்தும் அவர்கள் 20 இடங்களும் தோல்வியடைந்தார்கள். ஒரு இடம் மட்டும் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் தென் மாவட்டத்தில் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு இரட்டையர்கள் இபிஎஸ், ஓபிஎஸ் இவர்களுடன் கூட்டணி வைத்து 23 இடங்களை பெற்று அதில் 5 இடங்கள் தான் வெற்றி பெற்றார்கள். 5 இடங்களிலும் 4 சேலம், தர்மபுரியை சேர்ந்தது. இப்பொழுது சேலம், தர்மபுரியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணியுடன் இணைந்து அதிமுகவுடன் கூட்டணி வேணும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸ் வெளிப்படையாகவே கூறினார், நாம் தனித்து போட்டியிட்டு 4 இடங்கள் வெற்றி பெற்றோம், கூட்டணியில் 5 இடங்கள் தானே வெற்றி பெற்றோம் என்ற ஒரு கருத்தை அவர் கூறுகிறார் என்றால் 2021 கூட்டணிக்கு அவர் உடன்பாடு இல்லை என்றுதான் நாம் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் 2024ஆம் ஆண்டு தமிழகத்தில் அனைவருமே அதிமுக பாமக கூட்டணி வரும் என்றுதான் கூறினார்கள். 99% பேர் அதையே கூறினார்கள். அதில் விவாதங்கள் கூட பல தொலைக்காட்சியில் எடுத்தார்கள். இதனால் நான் தெளிவாக டாக்டர் ராமதாஸின் மனநிலையை தெரிந்து கூறினேன். டாக்டர் ராமதாஸின் ரூட் டு ஹிஸ் காஸ் அதிமுக பாமக கூட்டணி வராது என்ற கருத்தை தான் நான் கூறினேன். அப்பொழுது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அவர்கள் 3 இடங்களில் தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணகரம் 3 இடங்களில் சோனியா அன்புமணி மிக அதிக லீடிங்கில் மக்களவையில் தோற்றாலும் அந்த 3 செக்மெண்டில் அவர் லீட் பண்ணியுள்ளார். 4.3% வாக்குகளை பெற்றுள்ளார். ஆக அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்து 2009, 2019, 21 முடிவை சந்தித்தால், அதுவும் ஓபிஎஸ் இல்லாத சூழ்நிலையில் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 29 மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துவிடும். எனவே டாக்டர் ராமதாஸ் கூட்டணி தொடர்பாக அவசரப்பட வேண்டாம், பலமுனை போட்டி அமைவதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லது, தேவைப்பட்டால் தனித்தே போட்டியிடக்கூடிய அளவிற்கான ஒரு உரிமை எடுக்கலாம் என்று அவர் கருதுகிறார். அதற்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் தயாரா இல்லை. அவர்கள் அன்புமணியோடு இருந்து கூட்டணி போக வேண்டும் என்று கருதுகிறார்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள் அன்புமணியின் ஆதரவாக இருப்பதனால்தான் இந்த டாக்டர் ராமதாஸ் கூட்டிய கூட்டத்திற்கு போதுமான அளவு 2ஆம் கட்ட தலைவர்கள் வரவில்லை. ஆனால் தொண்டர்கள் டாக்டர் ராமதாஸ் பக்கம்தான் இருப்பதாக நான் கருதுகிறேன். காரணம், அந்த மாநாட்டிலே அன்புமணி நானே மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் என்ன என்று ஒரு விரக்தியில் பேசியதையும் நாம் பார்த்தோம். அந்த கூட்டத்தில் குருவிற்கு மிகப்பெரிய கைத்தட்டும், அடுத்தபடியாக டாக்டர் ராமதாஸுக்கு தான் அங்கு கைத்தட்டு இருந்ததையும் நாம் பார்த்தோம். இந்த விஷயம் தொடர்பாக பாமகவில் எந்த பிளவும் வராது, நீரடித்து நீர் விலகுவதில்லை. ஒரு தாய் மக்கள் ஒன்றிணைந்தே முடிவை எடுப்பார்கள். சார், அவங்க 2 பேரும் ஒன்றிணைந்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தந்தை மகனிடையே ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கு. கட்சியை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, தந்தையுடைய கண்ட்ரோலா மகனுடைய கண்ட்ரோல்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டாலும் கூட கூட்டணியை எந்த கூட்டணியில போறது அப்படிங்கறத முடிவு செய்வதிலுமே இவங்க 2 பேருக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது இந்த மோதல் போக்கு கட்சிக்கு நன்மை பயக்காது என்பது உறுதியாக தெரிகிறது. 2009ஆம் ஆண்டிலிருந்தே அந்த கட்சி 2வது இடத்தை தான் தமிழ்நாட்டில் முடிவு பண்ணுகிறது. குறிப்பா அந்த கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் மிகப்பெரிய பின்னடைவை கலைஞரிடமும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையாரிடமும் முத்தமிழர் கலைஞரிடமும் சந்திக்கவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த பின்னடைவை சந்தித்தார்கள். சேலத்தில் அவர்கள் டெபாசிட் இழந்தார்கள், சிதம்பரம், விழுப்புரத்திலும் அவர்கள் டெபாசிட் இழந்தார்கள். இதே சிதம்பரத்தில் ஜெயலலிதா, பாஜக, அண்ணன் ரஜினிகாந்த் இவர்கள் மூவரும் ஆதரித்த கேண்டிடேட்டை டெபாசிட் இழக்க செய்த டாக்டர் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியின் கேண்டிடேட்டிடம், எடப்பாடி பழனிசாமி கேண்டிடேட் 2வது தான் வந்தார், டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு தன் வில்பவரிலும் தன் உழைப்பிலையும் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி களத்திற்குள் வரவிடாமல் செய்து
விக்கிரவாண்டியில் 2வது இடத்தை டாக்டர் ராமதாஸ் நிகழ்த்தி காட்டியதில் தான் பாமகவின் பலம் இருக்கிறது. வட தமிழகத்தில் பாமக இல்லாத அணி 3வது போய்விடும் என்ற ஒரு தோற்றம் தான் டாக்டர் ராமதாஸ் விக்கிரவாண்டியில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தன் உழைப்பால் வில்பவரால் எடுத்து வைத்திருப்பது. இந்த பலத்தில் தான் பாமக பேரம் பேசியாக வேண்டும். அதனை புரிந்து வில்பவருடன் டாக்டர் ராமதாஸ் பேரம் பேசக்கூடியவர் தான். அதற்கு அன்புமணியும் ஒத்துழைத்து ஒற்றுமையாக அவர்கள் ஒரு முடிவெடுப்பதுதான் அந்த கட்சியின் நலனுக்கு உகந்தது என்று நான் கருதினேன். அதை 2 பேருமே புரிந்திருப்பார்கள். அந்த வகையில் தான் அவர்கள் செயல்படுவார்கள் இறுதியில் என்றும் கருதுகிறேன். காரணம், பிரிந்து போனால் 2 பேருக்கும் லாபம் இல்லை, கட்சிக்கும் லாபம் இல்லை, குறிப்பாக வன்னியர் சமூகத்திற்கும் அது நஷ்டம் என்ற அடிப்படையில் வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து.